குமரன் வந்து ஆனந்தி கிட்டே எப்படியாவது லெட்டர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வராரு. அப்போ வந்து கரெக்டாக ஆனந்தி வந்துட்டுருக்காங்க. அப்போ யாரையும் ஆனந்தி அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா அவங்க அண்ணனும் வந்து ஆனந்திக்கு லெட்டர் கொடுக்கறதுக்காக வர 2 பேருமே ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஆனந்தி வந்து லெட்டராக கொடுக்கல, லெட்ரு உனக்கு அவ்வளோ திமுறா, இப்போ உன போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. லெட்டரே கொடுக்கக்கூடாது, ஐயோ ஆனந்தி இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க, லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஓடி போயிடுறாரு. உடனே வந்து என்ன பண்ண தெரியாமல் லெட்டர் எடுத்து மறைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே குமரன் வராரு. குமரன் சார் கத்துறாங்க. உடனே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஆனந்தி அப்படின்னாங்க. என்ன சார் பார்க்காம போகிறீங்க அப்படி? ஒன்றும் இல்லை ஆனந்தி அப்படின்றாங்க. நான் உங்களை பார்க்கல அப்படின்னா. ஓ அப்படிங்களா, சரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வந்து சண்டை போட்டுருந்தீங்க அதுவா? சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த மாதிரி தான் ரோட்டில் வர பொண்ணுன்னு கேட்டு லெட்டர் கொடுக்குறது வேலையாக போச்சு. முதல்ல அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, போய் லெட்டர் கொடுக்குறான். முதல்ல ஒரு பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து செய்யணும். அதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னோடனே ஐயோ கரெக்டு தான் இவங்க சொல்கிறது. முதல்ல அந்த பொண்ணு மனசில் இடம் இருக்கா நம்மளுக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா லெட்டர் கொடுக்கணும். அது என்னது உடனே போய் லெட்டர் கொடுத்துறது ஒரு பொண்ணுக்கு, இவனுங்களாம் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உடனே வந்து அப்போ நான் லெட்டர் கொடுத்துருந்தா என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க ஆனந்தி, சே நான் எவ்வளோ பேர் தப்பாக பண்ண பார்த்துருந்தேன், நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுக்கிறாரு வந்து குமரன். ஆமாம் நீங்களே சொல்லுங்கள், இது தப்பு தானே? ஆமாங்க ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரிலாம் கொடுக்குறவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த மாதிரி பின்னாடி வர்றவங்க லெட்டர் கொடுக்குறவங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. முதல்ல பொண்ணுங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லும் போல இருந்துங்க அப்படின்றாங்க. ஆனந்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே. சரி அப்போது ஒரு பொண்ணு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இப்படி சொல்லணும் அப்படின்னோடனே, சொல்லாமே புரிஞ்சுக்கணும் சார் அந்த பொண்ணு. அந்த மாதிரி அந்த பொண்ணோட மனசில் இடம் பிடிக்கணும், அப்போ தான் வந்து தெரியும் அப்படின்னோடனே. அது எப்படி சொல்லாமே அந்த பொண்ணு தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் அப்படி தான் சார், காதல்னால் அப்படி தான், சொல்லாமே தெரிஞ்சுக்கணும். பொண்ணுக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் கொடுத்தாவே அந்த பொண்ணு அந்த பையனை விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அது கூட இவங்களாலாம் புரிஞ்சிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே என்னோடய அன்பை நான் சொல்லுவேன் ஆனந்திக்கிட்ட உணர வைப்பேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன். இங்கே குமரன் யோசனை பண்ணி வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா வந்து குமரா வாப்பா சாப்பிடுப்பா அப்படி சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னா. குமரா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்றாங்க அவங்க அம்மா. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லைப்பா ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம் அப்படின்றாங்க கேட்குறாங்க. சரிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு தோணுது, என்னப்பா பொண்ணு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நான் ஏற்கனவே சொன்னது தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணாதீங்கம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ நாள் கல்யாணமே வேணான்னு சொன்னவன் அர்ஜென்ட் பண்ணாதீங்க டைம் கொடுங்கன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க காமாட்சி. உடனே அவங்க பொண்ணு வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அண்ணன் எப்போவுமே கல்யாணம் வேணாம் தானே சொல்லுவான், இப்போ டைம் கொடுக்குன்னு கேட்குறாண்டி அப்படின்னோடனே. பின்ன ஏன் கேட்க மாட்டாரு, அவர் மனசில் தான் காதல் வந்துடுச்சு. என்னடி சொல்கிற? ஆமாம்மா அது கை கூடும்போது கண்டிப்பாக சொல்வார். யாருடி சொல்லுடி அப்படின்னோடனே. இப்போ நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைம்மா, எனக்கு என்னமோ அண்ணன் ஆனந்தி அக்காவை தான் விரும்புதுன்னு தோணுது. என்னடி சொல்கிற? ஆமாம்மா அப்படிதாம்மா தோணுது. ஐயோ என் மனசில் இருக்கிறது அப்படியே நீ சொல்கிறடி, என்னம்மா சொல்கிற? அப்பாவும் இது தானே சொன்னார், ஆனந்தியை பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு. பார்த்தா நீயும் அதே தான் சொல்கிற. நம்ம வேணால் பொண்ணு கேட்க போகலாமா? அதெல்லாம் வேணாம்மா, முதல்ல அண்ணன் வந்து ஆனந்தி அக்கா கிட்ட இந்த லவ்வை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இப்போ எதுவும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, எனக்கும் இந்த சந்தேகம் தான்மா இன்னும் உறுதிதான் ஆகலை அப்படின்னோடனே. அப்படி மட்டும் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்டி, எனக்கு வேண்டாத தெய்வம் இல்லை, என் பையன் மனசு ஆனந்தி மாற்றிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க காமாட்சி. போய் கடவுளை வழிபடுறாங்க, நான் வழி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.